और हर नाल ஒரு நாள் நல்லா சுற்றிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சியான் விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கிற வீர தீர சூரன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த நிலையில் நேற்று டெல்லி ஹைகோர்ட்லேருந்து படத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு கோர்ட் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ண உடனேயே தடையை விலக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த படத்துக்கு 4 வாரங்கள் இடைக்கால தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. நடிகர் விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கிற வீர தீர சூரன் படத்தை சித்தா படத்தை டைரக்ஷன் பண்ண அருண்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் துஷாரா விஜயன், சுராஜ், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. சியான் விக்ரம் வழக்கம் போல் ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இயக்குனர் அருண்குமார், எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ் அப்படின்னு இந்த படத்துடைய காஸ்டிங்கே படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சியான் விக்ரம் கேரளா, பெங்களூர் உள்ளிட்ட பல இடங்களுக்கும் போய் படத்தை ப்ரமோட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் நீதிமன்ற வழக்கு காரணமாக இன்னைக்கு மதியம் அல்லது மாலை ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாதோ அப்படிங்கிற பலமான சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் தீர்ப்பும் வந்திருக்கு. அதாவது வீர தீர சூரன் படத்தை ஹெச்ஆர் பிக்சர்ஸ் உடைய ரியா சிபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் B4U அப்படிங்கிற நார்த் இந்தியன் கம்பெனி ஒன்று சுமார் 50 கோடிக்கு பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இதுக்காக B4U நிறுவனத்துக்கு டிஜிட்டல் மற்றும் OTT ரைட்ஸை ஹெச்ஆர் ஃபிலிம்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் படத்துடைய OTT ரைட்ஸை B4U விற்கிறதுக்கு முன்னாடியே படத்துடைய ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களால் அதை சேல் பண்ண முடியல அப்படின்னு B4U நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதன் மதிப்பு சுமார் 7 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் நடிகர் விக்ரம்க்கும் ஹெச்ஆர் ஃபிலிம்ஸ் இந்த படத்தில் சம்பள பாக்கி வச்சிருக்காங்களாமா. அதுக்கு பதிலாக OTT ரைட்ஸை செட்டில் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளால் தான் படம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் தன்னோட சம்பள பாக்கியை விட்டு தரதா சொல்லியிருக்காரு. இப்போது 7 கோடியை ஹெச்ஆர் ஃபிலிம்ஸ் தான் செட்டில் பண்ணணும். இதை வச்சு தான் இன்னைக்கு 7 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிடுவாங்க, படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் நடந்த வழக்கு விசாரணையில் வீரதீர சூரன் படக்குழு உடனடியாக 7 கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னும் படத்துடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் 48 மணி நேரத்துக்குள்ளே தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் படத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் 4 வாரங்களுக்கு நீடித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வர வீர தீர சூரன் படத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் விதித்த தடை ரசிகர்களை வருத்தமடைய வச்சிருக்கு. அதே நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவலின்படி இந்த படத்துடைய எல்லா சிக்கல்களும் தீர்க்கப்பட்டாச்சு. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மாலை படம் ரிலீஸ் ஆனால் தான் கன்ஃபார்ம் ஆகும்.